இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்போ நடந்த பிரச்சனையோட நிற்கக்கூடாது. 25 லட்ச ரூபா அவள் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு. அவள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகிற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா? அவள் குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா? பெற்றோர்களுடைய அந்த துன்பு இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்க தானே செய்யும். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இருட்டு பார்த்த பயம் இருக்கும், ஒரு ஆம்பளை தனி ரோட்டில் பார்த்தா பயம் இருக்கும், ஒரு ரூமில் ஒரு பையனோட இருந்தால் பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கப்புறம் நீங்கள் 25 லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோம், அதனால தான் கல்வி ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், அதனால தான் எல்லாமே சரியாயிடுங்கிறது கிடையாது. இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும்? அரெஸ்ட் பண்ணோன்னே ஏன் விட்டீங்க? அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே. ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல. ஏற்கனவே ஒருத்தனை கிட்னாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து 25 லட்ச ரூபா கேட்டு அது 12 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் விடாமல் போலீஸால் 2018 ஏதோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. இப்போ தான் ஒரு 6 வருஷம் கூட ஆகலை, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க? இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் நேற்று இந்த பிரச்சனை நடக்கலை, நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்க. நீங்கள் ஓகே இது இந்த கட்சியில் சார்ந்தவன் அந்த கட்சியில் சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டுருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் பாஜக ஆஃபீஸில் இருக்கோம், ஆனால் நாங்கள் பாஜக சார்பாக நாங்கள் பேசல. ஒரு பெண்ணுங்கிறது முறையில் நாங்கள் எல்லாரும் இங்கே கலந்து பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்கள் ஆடுற மாநிலத்தில் இது நடக்கலையா, உங்கள் மாநிலத்தில் இது நடக்கலையா? பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே பேசினேன். நிறைய பெண்கள் பயத்தில் பேச மாட்டேங்கிறாங்க. அவளை பலாத்காரம் செஞ்சதுக்கப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கப்புறம் அவள் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன், அப்போ நீ வரணும், அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொன்று பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளை பற்றி நான் பேசலைன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவள் வெளியில் பேசியிருக்கா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பற்றி வெளியில் அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில் கொடுத்தாங்க பாருங்கள், அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது? யார் கொடுக்க சொல்ல? அது சட்ட ரீதியாக தவறு தானே. யார் வெளியில் கொடுத்தது? நம்ம நிர்பயா சொல்லும்போது கூட எவ்வளோ நாள் கழிச்சு தான் அவளோட பேர். ஆனால் இன்னி வரைக்கும் நாங்கள் அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்கிறதுல நிர்பயா மட்டும்தான் கூப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பற்றி பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே கொடுத்தாங்க? ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பேர் கொடுத்தாச்சு, அது யாரும் பேசினாங்க. இது பாஜக, அதிமுக, திமுக, வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க. பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்கே தூக்கி வீசி அவளும் இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நான் இப்போ NCW மெம்பர் இல்லை, அதனால தான் அதை பற்றி என்னால் பேசக்கூடாது. இருந்திருக்கேன் அதனால தான், ஆனால் இப்போ இல்லை. ஸோ அதை பற்றி நான் இப்போ பேசவும் கூடாது. கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது. ஏன்னா நம்ம மாநிலத்திலேருந்து இவ்வளோ பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்லை டேட்டா இருக்கும். இப்போ நான் NCW சார்பாக என்னால் பேச முடியாது. டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் NCWல இருந்திருக்கேன், அதுக்காக நான் ஒரு மகளிர் ஆணையில் இருந்திருக்கேன், அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது, அது தவறாக இருக்கும். ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் NCW. அந்த டேட்டா கூட என்னால் வெளியில் போக முடியாது. நீங்கள் உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. We cannot compare. Why are we comparing is what my question is. நம்ம இந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்குது, நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, அந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக இருக்குது, இங்கே பிஜேபியில் கம்மியாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல பிஜேபி ஆளுங்கட்சி இருக்குது அதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். டோன்ட் டூ இட்.
ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா வேண்டாம். ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க, அது பண்ணாதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது, ஒரு தமிழகத்தில் நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்கிறோம், ஒரு கண்ணகியோட நம்ம இடம் சொல்கிறோம். நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது? அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை என்னால் தீர்க்க வைக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது, மேலேருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது முதல்ல அதை பற்றி பேசு. கண்ணாடி வீட்டில் இருந்து உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீசக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறபோது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும்போது, ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே? ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல, எங்கே இருக்காங்க? ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல, எங்கே இருக்காங்க? நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், பேசுகிறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம். சௌமியாவை வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்கிறேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சௌந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்கள் அதுக்கு பயப்படலை. ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா, உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன். டெக்னிக்கல் எரர்ன்றாங்க. இது மற்ற மாநிலத்துல பண்ணாம தமிழகத்துல மட்டும் ஏன் பண்றாங்க? சீமானே கேள்வி கேட்கும். ஏங்க, சீமான் அவர்கள் பத்தி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமா இருக்கும், சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. ஹைகோர்ட்ல அதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஐபிசி செக்ஷன் பிஎன்எஸ்ல மாற்றப்படும் போது அந்த டெக்னிக்கல் எரரால தான் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரர்ல ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்டோட ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். Has High Court accepted that there's a technical error? நம்ம அது ஒன்று பார்க்கணும்ல. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம் இது வந்து டெக்னிக்கல் எரர். பட் ஐ எம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்குது, நீங்கள் அதுதானே பார்க்கணும். யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அதனால தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அந்த தாராளமாக எடுங்க. நான் சொல்கிறது ஒன்று, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது. ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? மாநில மகளிர் ஆணையம் நம்ம ஸ்டேட்ல இருக்கு, அவங்க இதை பத்தி அவங்களுடைய கமிட்டியோ எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அவங்களோட நடவடிக்கை ஒன்றுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு, எங்கே இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்களா? ஒன்றுமே பண்ணலை. எங்கே இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன்? எங்கே இருக்காங்க? ஏன் அங்கே NCWலேருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேலேருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தார். அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்கிறேன், எங்கேயுமே பேசல. அப்போ ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோன்னா, NCW தைரியமாக வந்து நாங்கள் சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டாக ஒரு டீம் கொடுக்குறோன்னா ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகலை?
ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்கிறதா நம்ம அந்த சட்டம் என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, அதுதான் நாங்கள் பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. யார் அந்த சார் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விவாதமாக இருக்கு மேடம். பிஜேபி தரப்புலையும் அதை இன்னும் தொடர்ந்து முன்வைக்கிறீங்களா? ஞானசேகருக்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு பிஜேபி தரப்புலையும்? ஆமாங்க, அதுதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லி தான் விட்டோம். யார் அந்த சார்? போலீஸ் என்ன சொல்றா, மொபைல் ஏர்பிளேன் மோட்ல இருந்துச்சு, ஆன்ல இல்ல, அவர் மிரட்டுறதுக்காண்டி அந்த தன்னோட கருத்துக்கு இணங்க வைக்கிறதுக்காண்டி அப்படி மிரட்டி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ். எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா? நான் கேட்குற கேள்வி ஒண்ணுதான். அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா? அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல. இல்லைங்க, மனிதர்கள் சொல்லும் போதும் நமக்கு வந்து ஆனால் உணர்வுபூர்வமா இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க. எல்லாரும் நாங்கள் வந்து மிஷின் கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம், நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? ஆனால் கேட்குற கேள்வி, அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது, வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்தது, குரூப்பில் எப்படி இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணோம். உங்கள் வீட்டில் நடந்தால் இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான். வராதுல்ல. அப்போ அந்த குழந்தை உங்கள் வீட்டு குழந்தைன பார்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன். மேடம், தேசிய மகளிர் ஆணைய பொறுப்புல இருந்து நீங்கள் விலகியதுக்கு பிறகு ரொம்ப பெருசாக நிகழ்ச்சிகளை பார்க்க முடியல. கட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கல அப்படின்றதெல்லாம் பேசி இன்னைக்கு எங்கே இருக்கேன்? இன்னைக்கு இங்கே இருக்கேன். நான் எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கி நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது. ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாமல் என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாகும், சரிங்களா? அதுதான் அன்றைக்கி நடந்தது. அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தவறு நடந்தது, அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்தில் புதுசாக என்ன பண்ணணும், இன்னும் நல்ல வகையில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும். நோ பாயிண்ட். துணைவேந்தர்களை நியமிப்பது ஆளோட பொறுப்பா இருக்கு. நீங்க இப்ப அங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கூட வைஸ் சான்சலர் தான் இல்லன்றாங்க. ஆனா இப்ப நீங்க ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுக்க போறீங்க, அதுல இந்த விஷயத்தை மையப்படுத்துவீங்களா? அவங்க தான் பதில் சொல்றாங்க. அந்த ஆடியோ விஷயம் வந்து உண்மைக்கு போடவே என்னங்க? அந்த ஆடியோ விஷயம் வந்து உண்மைக்கு புறம்பாக பேசுற அந்த ஆடியோ. ஆமா, அந்த ஆடியோல நான் என்ன பேசியிருக்கேன் தம்பி? நீங்க பேசுறதுதான். ஆமாங்க, பேசுனது நான் இல்லை சொல்லவே இல்லையே. பேசுனது என் குரல் தானே, நான் இல்லை சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் மறுப்பு தெரிய வச்சேனா? இல்லையே. ஆனால் நான் போடுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலையே. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது ஒன்று இருக்கு. மேடம், 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மாணவிய பரங்கிமலையில வந்து ட்ரெயின்ல வந்து தள்ளிவிட்டு கொலை பண்ண அந்த சதீஷ் வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம சமுதாயத்தில், நம்ம நாட்டில் ஒரு மிக இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். இங்கே குற்றம் செய்கிறவங்க நம்ம நாட்டோட எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது எச்ச துப்புறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம நாட்டில் மட்டும் ஏன் அந்த பயம் கிடையாது? ரோடில் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்கள் வேற லேனில் போகிறதுக்கு பயப்படுவாங்கல்ல. ஒரு சிக்னலில் நிற்கும் போது ரெட் இருந்தால் எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கல்ல. அதை தாண்டி போகக்கூடாது. ஜெப்ரா கிராசிங் அந்த கோடு இருக்கும், அதை தாண்டியும் போக மாட்டாங்க. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்குறேன். இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளிய நாட்டில் போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்லை, 1000 தடவை யோசிப்பாங்க. அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இலவமாக போச்சு. யார் வேணாலும், யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த சட்டத்தோடைய பயம் ஏன் கிடையாது? இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை, இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அந்த பயம் வரும். நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும், அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஏனுங்க, ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லா தான் இருக்கேன். நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசில் பட்டது பேசுவேன், மனசில் பட்டது செய்வேன். அது ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலோ இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கா. பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தடை வந்தாலும் அதை வந்து இந்த அரசு தகர்த்து எறியும் முதல்ல சொல்லியிருக்காரு. இது வந்து பெண்களுக்கு பெண் குழந்தை
குழந்தைகள் படிப்பதற்கு எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து எறியும் இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் 44,000 கோடி எடுகேஷன் பாலிசி காசு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னா முதல்ல அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க. 44,000 கோடி, ஒரு கோடி 2 கோடி கிடையாதுங்க, 44,000 கோடி. இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு. எங்கே இருக்குங்க அந்த எடுகேஷன் பாலிசியில் தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு. நாங்கள் வந்து 10,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து புது பில்டிங்ஸ் கட்ட போகிறோன்னு சொன்னாங்க. எங்கே இருக்குது? ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. கேட்டோடனே உடனே நம்ம டெபுட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னு கேட்பாரு. அதுவும் தெரியும் எனக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில். இது 4 வருஷத்தில் 44,000 கோடி. அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? 4,200 கோடி. எங்கே இருக்குது? அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள். என்னங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, இந்த பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி இல்லை, வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை. சரிங்களா? ஸோ பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னா ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாற்றிட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்லை? ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பேசலாம். அப்புறம் கண்டிப்பாக தேமா கமிட்டி ரிப்போர்ட் கூட அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நிறைய நடிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரெஸ்ஸில் சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன் அது வந்து நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா? அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும். அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது. பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது? ஆளாளுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு யார் பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்குது அது பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. ஹைதராபாத்தில் யாராவது, தெலுங்கானாவில் யாராவது வந்து யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா? அந்த தைரியம் வருதா இப்போ யாருக்கும்? கேரளாவில் பேச முடியுமா? கர்நாடகாவில் பேசுகிறாங்களா? தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு? யார் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இல்லை. நாங்கள் பேசி தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். ஏன் கவர்மெண்ட்டால் எதுவும் பண்ண முடியல? அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவா பேசுகிறீங்க. அப்போ பதில் வராது பார்த்தீங்களா உங்ககிட்ட? அது நம்ம மேலிடத்தில் கேட்டுட்டு நம்ம மனுவில் அதில் இல்லை அந்த மனு கொடுக்கும்போது அதில் சேர்த்துக்கிறத பற்றி நாங்கள் மாநிலத்தில் தலைமையில் கேட்டுட்டு நாங்கள் அதை முடிவு சொல்கிறோம். மேடம், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய மகளிர் ஆணையம் வந்து இந்த விஷயத்தில் எதுவும் பேசலை, அமைதியாக இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் சொன்னீங்க. அதுதான் சொன்னேன். இப்போ அதை சொன்னீங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அதே போல் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மாணவி விஷயத்திலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் விசாரணை அமைப்பில் இருக்கிறாங்க. இதுல உண்மை வரும் நீங்க நம்புறீங்களா? ஏற்கனவே இதே போல போடப்பட்ட பல வழக்குகள், அண்ணா நகர் சம்பவம் உட்பட எல்லாமே கிடப்புல தான் போச்சு. அதுல எந்த முடிவுகளும் வந்தது இல்லை. இதுலயும் வரும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா நம்பிக்கை கிடையாது. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள்ங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு இந்த 4 வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு? ஏதாவது தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு வந்து அதை அப்படியே மறந்துடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமா இவங்க திசை திருப்புறதுக்காக வேற விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் நடக்குது. இதில் ஒரு விஷயம், உண்மையை பேசின காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறதா இந்த ஆட்சி, அதையும் சேர்த்துக்கோ. ஆமாம், உண்மையை பேசினார்ல, இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசின காவல்துறை அதிகாரி நீங்கள் என்ன பண்ணீங்க? சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ எப்படி பேசுவாங்க தைரியமாக? எங்கே நியாயம் கிடைக்கும்? காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை, அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? ஏன் இவ்வளோ வந்து நானே போனேன்னு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏதாவது வந்ததா? தகவல் வந்ததா? அங்கே யார் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க? அவங்க வந்து திமுகவுக்கு சார்ந்தவங்க தான். அவங்க ஏதாவது அவங்க தகவல் கிடைச்சதா? என்ன ஆனாங்க? அதை பற்றி யாராவது பேசுகிறோமா? அவங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? இல்லை. இழப்பீடுன்னு ஒன்று கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, டன். கண்டிப்பாக